ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில் 68வது ஸ்லோகம் பார்க்கலாம். புஜா ஸ்லேஷா நித்யம் புஜா ஸ்லேஷா நித்யம் புரத மயிது கண்டகவதி புரத மயிது கண்டகவதி தவக்ரீவா தத்தே முக கமலநால ஸ்ரீயமியம் தவக்ரீவா தத்தே முக கமலநால ஸ்ரீயமியம் ஸ்வதஸ்வேதா காலா கரு பகுஜம் பாலமலினா ஸ்வதஸ்வேதா காலா கரு பகுஜம் பாலமலினா மிருணாலி லாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா மிருணாலி லாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா. இப்போ பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கார் பகவத் பாதாள் பார்க்கலாம். ஹே பராசக்தி, பரமசிவன் தனது கைகளால் உன்னுடைய முகத்தை அணைத்து கொண்டிருப்பதனால் உன் கழுத்து மயிர்கூச்சப்படுகிறது. பரமசிவனோட கைகளால் அணைக்கிற போல இருக்கிறதுனால உன் கழுத்து மயிர்கூச்சல்ல அப்படியே நிற்கிறது. அந்த உன் முகமாகிய தாமரை பூவின் தண்டு போல் காட்சி தருகிறது. அந்த உன்னுடைய முகம் தாமரை பூ, இந்த கழுத்து தாமரை பூ முகமாகிய தாமரை, அந்த கழுத்து தாமரை தண்டு போல் காட்சி தருகிறது. தவிர கழுத்தில் அணிந்துள்ள முத்துமாலை சந்தனத்தால் பூசப்பட்டு அழுக்கேறி இருப்பதனால் அது பார்க்கும் பொழுது தாமரை கொடி போலே இருக்கின்றது. அந்த முத்துமாலை கூட தாமரை கொடி போல இருக்கிறது. முகம் கமலமாகிய முகத்தின் கீழ் இருக்கின்ற கழுத்து தாமரை கொடி போல காணப்படுகிறது. இது இதை சொல்லி இந்த ஸ்லோகத்தை 45 நாட்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து 1000 தடவை சொல்லும் பொழுது நமக்கு ராஜப்பிரீதி உண்டாகும். ராஜப்பிரீதினா இந்த காலத்தில் என்ன, அரசாங்கத்தில் நன்மை ஏற்படும். அரசாங்க வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ப்ரமோஷன், நல்ல பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் 45 நாட்கள் 1000 முறை சொல்லி பால் பாயசம் நிவேதனம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? பகவத் பாதா. இப்போ இந்த ஸ்லோகம் படிக்கலாம். புஜா ஸ்லேஷா நித்யம் புரதமயிது கண்டகவதி புஜா ஸ்லேஷா நித்யம் புரதமயிது கண்டகவதி தவ கிரீவா தத்தே முக கமலநால ஸ்ரீயமியம் தவ கிரீவா தத்தே முக கமலநால ஸ்ரீயமியம் ஸ்வதஸ்வேதா காலா கரு பகுஜம்பாலமலின ஸ்வதஸ்வேதா காலா கரு பகுஜம்பாலமலினா மிருணாலி லாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா மிருணாலி லாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா புஜா ஸ்லேஷா நித்யம் புரதமயிது கண்டகவதி தவ கிரீவா தத்தே முக கமலநால ஸ்ரீயமியம் ஸ்வதஸ்வேதா கால கரு பகுஜம்பாலமலினா மிருணாலி லாலித்யம் வஹதி யததோ ஹாரலதிகா. இதை பாராயணம் பண்ணி பலனை அடையுங்க. ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ராம் ராம்.